ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம டெய்லி ஒரு நெயில் ஆர்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது சாலிட் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வித் ஷைனி டாப் கோட். முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நெயிலை வந்து நல்லா பஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேஸ் கோட் 60 செகண்ட்ஸ் கொடுத்து செக்யூர் பண்ண போகிறேன். ஏன் நம்ம ப்ராக்டிஸிங் பேடில் கூட பண்ணுறோன்னா, ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பண்ணிட்டோன்னா நம்ம நெயில்ஸில் பண்ணும்போது நமக்கு மறக்காது. அண்ட் ஒன் மோர் ஸ்டெப் என்னென்னா, அதை நம்ம பேஸ் கோட் கொடுத்து செக்யூர் பண்ணும்போது நம்ம மேலே கொடுக்குற ஆர்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் பேஸ் கோட் ரொம்ப தின் லேயர் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை 60 செகண்ட்ஸ் செக்யூர் பண்ண போகிறேன். 60 செகண்ட்ஸ் செக்யூர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இப்போ சாலிட் ஜெல் பாலிஷ் கொடுக்க போகிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட ரெட் கலர் கொடுக்க போகிறேன். ஜெல் பாலிஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தின் லேயர் அப்ளை பண்ணணும். டென்சிட்டி அதிகமாகணுன்னா நம்ம ஒரு லேயர் போட்டு தின் லேயர் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 2-3 லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் ஒரே டைம் நிறைய வால்யூம் ஆஃப் பாலிஷ் எடுத்து அது மேலே நம்ம போடும்போது ரொம்ப பல்கியாக ரொம்ப ஃபினிஷே இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம தின் லேயர் போட்டு செக்யூர் பண்ணிக்கணும். இப்போ இதை நான் 60 செகண்ட் செக்யூர் பண்ணிவிட்டேன். அண்ட் அகெயின் இன்னொரு லேயர் கொடுக்க போகிறேன். இதுவுமே நல்லா தின் லேயரை எடுத்து கொடுக்க போகிறேன். ஒரே இடத்துல இல்லாமல் பாலிஷ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா அது நம்ம வந்து செக்யூர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நான் 60 செகண்ட் செக்யூர் பண்ணி முடிச்சிட்டேன். அகைன் இப்போ நான் ஷைனி டாப் கோட் கொடுக்க போகிறேன். இது நம்மளோட நெயிலுக்கு இன்னொரு நல்ல ஒரு ஷைன் சேர்க்கும். இதுவுமே தின் லேயர் எடுத்து கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அகெயின் 60 செகண்ட் செக்யூர் பண்ண போகிறோம். இப்போ செக்யூர் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்ல ஷைனியாக இருக்குன்னு. டாப் கோட்டை நம்ம நெயிலோட ஆர்ட் சீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஷைனினஸும் கொடுக்கும். பாய்.